அது ஒரு பூதம் இருந்துச்சு திருப்பரங்குன்றத்தில் ஒரு பூதம். அது என்ன கக்கி முகி பூதம்னு பேரு. அது என்ன பண்ணுச்சா, சிவ பூஜையில யார் கவனம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து ஒரு இதுக்குள்ள புகைக்குள்ள அடிச்சு போட்டு 1000 பேர் ஆனதுக்கப்புறம் அதை சாப்பிடணும்னு நினைச்சுதான். இப்படி நிறைய பேரை அடைச்சி போட்டாச்சு. கடைசியில் 999 பேர் அடைச்சி போட்டாச்சு சிவனடியார்கள். 1000 பேர் நக்கீரர் என்ன பண்ணியிருக்காரு, சிவ பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு குளத்துல வந்து ஒரு இலை வந்து விழுது. அந்த இலையில வந்து அரசையில பாதி வந்து மீனாவும் பாதி பறவையாகவும் இருக்கு. உடனே இப்படி ஒரு அதிசயமா அப்படியே அந்த கவனக்குறைவு ஏற்பட்டோடனே சிவபூஜையில் ஏற்பட்டோடனே அந்த பூலம் என்ன சொல்லுது, கக்கி பூலம் வந்து நக்கீரரை கொண்டு அந்த குகைக்குள்ளே போட்ட உடனே ஏன் என்ன கொண்டு போட்டேன்னா, 1000 பேர் வந்தாச்சு, நான் 1000 பேரை என்ன செய்ய போகிறேன், நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எல்லாரும் அவங்க பயந்தாங்களாம், என்னை போட்டு இவ்வளோ உயிர் பயம் இருக்கே அப்படின்னு. கவலைப்படாதீங்க, முருகன் மேல திருமுருகாற்றுப்படை பாடுறேன்னு சொல்லிட்டு திருமுருகாற்றுப்படை பாடினாலாம். அது முதல்ல இருந்து உன்னை ஒளி அதில் வரும் அந்த பாட்டு திருமுருகாற்றுப்படையில. உன்னை ஒளியை யான் ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின்செல்லேன், பன்னிகை கோலப்பா ஆமோர் கொடியவினை தீர்த்தரும் வேலப்பா செஞ்சிரி பாடல் சொல்லிட்டு அந்த பாட்டும். 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும் நெஞ்சமல்ல அஞ்சேன வேறு தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கு இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வேல் வந்துச்சான். புகையெல்லாம் ஒரு சத்தம், திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு அந்த புகையெல்லாம் இடிச்சு இந்த பூதத்தை முதுகில் போய் அந்த வேல் வந்து தாக்கி அதுக்கப்புறம் அந்த பூதம் இறந்து போச்சு. அப்போ இந்த கக்கீரர் வந்து மனமுருகி முருகனை எந்த சூழ்நிலையிலும் சரி மனப்பதட்டம், மன சிக்கல், அதாவது உயிர் பயம், இந்த தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா இதை நீங்கள் திருமுருகாற்றுப்படை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பதட்டம் பயம் இதெல்லாம் போயிடும் அப்படிங்கிறத இந்த நக்கீரர் இந்த திருமுருகாற்றுப்படை மூலமாக சொல்கிறாரு. இந்த கிருஷ்ணூரில் ஒரு அற்பம் நடந்தது. என்னன்னா, வீராக்கண்ணு புலவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, முருகனை போய் தினமும் பாட்டு மூலமாக பாடிட்டு வருவார் புலவரில். அப்போ கொஞ்சம் கடன் வீட்டில் ஒரு பிரச்சனையால் கடன் வாங்கிட்டார். கடன் வாங்கின உடனே இந்த கடன்காரன் வந்து தினமும் கேட்டுட்டு, நீ உனக்கெல்லாம் ஒரு சாமி, நீ கும்பிடுற சாமி ஒரு கடன்காரன் அப்படின்னோடனே நேராக முருகன்கிட்ட வந்து அவர் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, நீ கடன்காரன் உன்னையும் கடன்காரன் சொல்லிட்டானே முருகான்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு அழுதுட்டு படுத்துறாரு. உடனே முருகப்பெருமான் அந்த பூஜை பண்ணுறவுடைய சிவாச்சாரியார் கனவுல போய், எப்பா நீங்கள் வந்து நாளைக்கு நீங்கள் உண்டியலில் எவ்வளோ பணம் இருக்கோ வீராக்கண்ணு வருவான், அந்த பணத்தை வீராக்கண்ணு யார்கிட்ட கடன் எடுப்பானோ அந்த கடன் அத்தனையும் கொடுத்துடணும்னு அந்த உண்டியலில் எழுதுனாங்களாம். கரெக்டாக வீராக்கண்ணு புலவர் என்ன கடன் கொடுக்க வேண்டியிருந்தோ அத்தனை பணம் கரெக்டாக இருந்துதான். அது அப்படியே அந்த கடன் அடைத்த முருகன்னு பேர் வந்தது. அதனால் இதெல்லாம் உண்மையிலேயே நடந்தது. முருகப்பெருமானின் அற்புதங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு வாழ்க வளமுடன்.